ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உன் வேண்டுதலையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு தானே மனசில் அதை நினச்சிக்கிட்டு மோதிர விரலால் இந்த ஸ்வஸ்திக் அடையாளத்தை தொட்ட. கண்டிப்பாக உன் நம்பிக்கையை நிறைவேற்றும் விதமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். உன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எதையுமே இப்போ யோசிக்க வேணாம். ஏன்னா இப்போது நீ வாழப்போகிறது ஒரு புது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் நீ நினச்சது போலவே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். கடந்த காலத்தில் நடந்தது தப்பாகவே இருந்தாலும், நீ நினச்சதற்கு மாறாகவே இருந்தாலும், இப்போது அதை பற்றி யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லவா? இப்போது உனக்கு நடக்க போகிற அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். மனசில் என்னையே நினச்சிக்கிட்டு உண்மையாக நீ வாழும்போது உன் வாழ்க்கைக்கான உயர்வை நிச்சயம் பெறுவாய். நீ எதை இழந்தாயோ, எதை வேணும்னு ஆசைப்பட்டியோ, அது அனைத்தையுமே சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? கடந்த காலத்தையும் இழந்த விஷயங்களையும் மனசிலிருந்து விடுவிச்சிட்டினா இப்பொழுது இந்த நிமிஷத்துலேருந்தே உன் வாழ்க்கை ஒரு புது பிழிவு பெறும். இனிமே நடந்ததை நினச்சி நீ வருத்தப்படவே கூடாது. உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் கடந்து வந்துட்டு இனி வரப்போகும் புது காலத்தை நம்பிக்கையோடு தொடங்கு. உன் மனசை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கோ. அந்த சுத்தமான மனதில்தான் என் அருள் தங்கும். உன் வாழ்க்கையை நீ இனிதே ஆரம்பித்தாலே இந்த வராகியம்மா உனக்கான பயணத்தை வெற்றி பயணமாக மாற்றி காட்டிடுவேன். வாழ்க்கையில் நீ கண் கலங்கி நிற்கும் போதெல்லாம் நான் நேராக உன் முன்னால் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டேன். ஆனால் யாருடைய ரூபத்திலாவது வந்து என் அருளை உனக்கு கொடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. உனக்கு ஒரு ஆபத்து வந்தாலும், துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் இந்த வராகி அம்மா நானே உன்னை காப்பாற்றுவதற்காக ஒரு உயிரை தேர்ந்தெடுத்து அந்த மனிதரின் ரூபத்தில் உன்னை நோக்கி வந்து சேருவேன். எப்போது யார் வந்து நம்மளை எப்படி காப்பாற்றுவாங்க நீ யோசிக்காதே. எப்போ எதை எப்படி செய்யணும்னு இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். என் அருள் இனி பல வழிகளில் வந்து உன்னை காப்பாற்றும். உனக்கு மற்றவங்க செய்கிற சிறிய உதவியோ அல்லது மற்றவர்கள் சொல்லும் ஆறுதல் வார்த்தைகளோ எதுவாக இருந்தாலும் எப்போதும் தைரியமாக இரு. நீ இழந்த பணத்தையும் பொருளாதாரத்தையும் மீண்டும் மீட்டுக்கொள்வாய். நீ தொலைந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். பணமும் பொருளும் தொலைவது உன் வாழ்க்கையின் முடிவல்ல. உன் கஷ்டமும் கர்ம வினைகளும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் ஒரு புது வாய்ப்பை நான் கொடுக்க போகிறேன். எப்போதும் மனசை தளர விடாத. நம்பிக்கையை உறுதியாக பிடிச்சு வச்சுக்கோ என் செல்லமே. நிதானத்தோடும் பொறுமையோடும் நீ புதுசாக முயற்சிகளை செய்யும்போது அந்த முயற்சியின் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா இழந்ததை விட இரட்டிப்பாக பெற்று மகிழ்வாய். என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போகுது. ஏன் மேலே நீ எந்த அளவுக்கு பக்தியும் அன்பும் பாசமும் வச்சிருக்கன்றத நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். உன் மனசின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை பொய்யாக்கும் விதமாக நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீ நம்பிக்கையோட இப்போ மோதிர விரலால் இந்த ஸ்வஸ்திக்கை தொட்டு என்னிடம் மனசார கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது வெளிச்சத்தை பரப்புவேன் என் செல்லமே. நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு தரப்போகிறேன். நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே மலரும். என் அருளால் இனிமே நீ நல்லபடியாக வாழப்போகிற. உன் மனசை நீ அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வைத்து கொண்டாலே இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை இந்த வராகி அம்மா நானே உருவாக்கி தர்றேன். இனிமே உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சி நிறைஞ்சதாகவும் இருக்க போகுது. நீ எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாயோ அதற்குரிய பலன் இப்போது உன் கைகளில் வந்து சேரும். இனிமே உன் மனசு அமைதி அடையும்படியும் உன் பாதை தெளிவாகும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேன். எந்த கவலையும் உன்னை மனம் தளர செய்ய விடமாட்டேன். நான் உன் பக்கத்திலே இருந்து என் அருளால் உனக்கு நல்லது நடக்கும்படி செய்வேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு இனிய திருப்பத்தை உண்டாக்கி நல்லதை நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ கடைப்பிடிக்கும் உண்மையும் நேர்மையும் மன தூய்மையும் கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும்.
இந்த வராகியம்மா நானும் உனக்கான வரங்களை அள்ளித் தருவதற்காகவே உன்னை இந்த தொட சொன்னேன். இனிமே நீ என்ன முயற்சி செஞ்சாலும் என் அருளால் அது உனக்கு வெற்றியாக மாறும். உன் தூய்மையான நல்ல மனசுக்கும் பக்திக்கும் என் இதயத்தை நெகிழ வைத்த உன்னுடைய அக்கறைக்கும் உன்னுடைய பாசத்துக்கும் பக்திக்கும் சேர்த்து நீ வைத்த வேண்டுதல்கள் அனைத்தையுமே இந்த வராகியம்மா நிறைவேற்றி கொடுத்துட்றேன். இப்போது உன் கனவுகள் நனவாகி உன் இதயமெல்லாம் நன்றியால நனைய போகுது. கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த நாள் நல்ல நாள் வரப்போகுது. நீ உற்சாகத்தோடு என்னை வழிபடும் போது, என்னை வணங்கும் போது கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. நீ கேட்ட வரத்தையே உனக்கு கொடுத்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் மனசுக்கு நல்ல விஷயத்தை நம்பிக்கையோடு நடத்தி தருவேன். என்னை பக்தியோடு நீ வணங்கிய ஒவ்வொரு நிமிஷமும் இப்போது உனக்கான வாழ்க்கையை மாற்ற போது. நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போறேன். உன்னை விமர்சித்த மனிதர்கள் முன்பாகவே உன் வாழ்க்கையை முன்னேற்றி காட்டுவேன் என் செல்லமே. இப்போது என் அருளால உன் வாழ்க்கையில ஒளி பிரகாசிக்க போகுது. இனிமே எல்லாமே சிறப்பாக நடக்கும். நீ இன்னும் இன்னும் ஜொலிக்க போகிறாய். உன் வாழ்க்கையில உயரப் போற. எல்லாத்தையும் தாங்கி நிற்கும் பாறையாக நீரு. யாருடைய வார்த்தைகளும் உன் மன அமைதியை குலைக்காதபடி நீ நடந்துக்கோ. தெய்வ தாயாக துணையாக இந்த வராகியம்மா உன் பக்கத்துல இருக்கும்போது கண்டிப்பா இனி நீ கண்ணீர் வடிக்கவே கூடாது. இதுவரைக்கும் நீ வடிச்ச கண்ணீருக்கே நான் உன்னை வலிமையான ஆளாக இப்போ மாற்ற தான் வந்திருக்கேன். தற்காலிகமாக உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் உனக்கு இருளாக துன்பமாக தெரிந்தாலும் கூடிய சீக்கிரம் உனக்கு ஒளியை கொடுத்து உன் வாழ்க்கை இன்பமாக பிரகாசமாக நான் மாற்றி தரேன். இப்போது நீ அனுபவித்த வலியும் வேதனையும் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்க தொடங்கும். எப்போதும் நீ எதற்காகவும் கலங்காதே. இதுவரைக்கும் எந்த அளவுக்கு நீ அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் சந்தித்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்த பிறகு இனி நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா துன்பத்தில் இருந்தும் துயரங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து என் ஆசீர்வாதத்தோடு கூடிய அருளை தரப்போறேன். உனக்கு நிழலாக உனக்கு உண்மையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். என் அருளால் சூழப்பட்ட என் அன்பு செல்லப்பிள்ளையான உன் வாழ்க்கை இனி துன்பம் இல்லாததாக ஒளி நிறைஞ்சதாக மாறும் என் செல்லமே. அறிவற்ற சில மனிதர்களின் அறியாமையால அவங்க உன்னை பத்தி தப்பா நினைக்கலாம், தாழ்வா பேசலாம். அப்படி அவர்கள் செய்யும் அறிவற்ற செயல்களை நினைச்சு நீ அவஸ்தைப்படாத, கவலைப்படாத. மற்றவங்க என்னதான் பொறாமை எண்ணத்தோடு உன்னை புறம் பேசிக்கிட்டு தெரிஞ்சாலும் நீ எப்போதும் பொறுமையாக அமைதியாக அவர்களை கடந்து செல்ல தயாராகு. யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ எப்போதும் மனம் தளரக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் மன உறுதியையும் பாராட்டும் விதமாக இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன். அறியாமையின் விளிம்பில் தத்தளிப்பவர்கள் ஆணவத்தோடு உன் வாழ்வில் செய்யும் செயல்களை நினைத்து வருந்தாதே. கண்டிப்பா அவங்கவங்க செய்கிற செயலுக்கும் அவங்க ஆடுற ஆட்டத்துக்கும் ஐயோ பாவம்னு சொல்கிற அளவுக்கு கஷ்டப்பட தான் போகிறாங்க. நீ எப்போதும் உண்மையாக இரு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி கொடுப்பேன். உன் கனவை நிறைவேற்றும் சக்தியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். நீ எப்போதும் நம்பிக்கையோட முன்னேறி போய்கிட்டே இரு. யாரையும் துணையாக அழைக்க வேண்டிய அவசியமில்லை. என் அருளும் ஆசீர்வாதங்களும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நீ தனியா நின்று ஜெயிக்க பழகிக்கோ. எதற்காகவும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரவே வராது என் செல்லமே. என் சக்தி உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நீ வெற்றி பெறுவாய். யார் என்ன சொன்னாலும் நீ எதை கேட்டும் கலங்காமல் தைரியமாக இரு. உன் கஷ்ட நாட்கள்ல நீ கஷ்டப்படும் போதும் கவலைப்படும் போதும் யாருனே தெரியாதது போல உன்னை கை கழுவி விட்டு கடந்து போனவங்க இப்போது நீ வெற்றி பெற்று நல்லா வாழும்போது உன் நிழலை கூட மிதிக்க தகுதியற்றவர்கள்தான். அவங்க எல்லாரும் சொல்லி கொடுத்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ கஷ்டப்படும் போது யாரும் உனக்காக வந்து நிற்கவோ உதவி செய்யவோ மாற்றாங்கன்னு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ யாரையும் எதிர்பார்க்காம தனியா நின்று சிறப்பா ஜெயிக்க பழகு. இந்த வராகி அம்மாவின் அருளால நீ கண்டிப்பா வாழ்க்கையில் உயர்வை பெற்று உச்சத்தை தொடுவாய். உனக்கு உதவி செய்யாம கைகள் விட்டு போனவங்களையும் உன்னை வேணாம்னு உதறி தள்ளிட்டு நிராகரித்தவர்கள் எல்லாரையும் நீ மன்னிச்சு மறந்துடு. ஆனா மறுபடியும் அவர்களை உன் கூட வச்சுக்காதே என் செல்லமே.
உனக்கான உண்மையான சொந்தங்களை, நல்லது கெட்டதுன்னு எப்போதுமே உன் கூட இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னை விட்டுட்டு போனவங்களுக்கு நீ எப்போதும் நன்றி சொல்லு. ஏன்னா அவங்க உன்னை விட்டு போனதால் தானே உனக்கு வாழ்க்கையை பற்றிய உண்மையை உணர முடிந்தது. நீயும் தனியா முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாய். கண்டிப்பா அவர்கள் செய்த கெடுதலும் கூட உனக்கு நல்லதாகவே நடந்திருக்கு. அதன் மூலமாக தான் நீ வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாய். நீ பிறப்பதற்கு முன்பாகவே இந்த உலகத்தில் எப்படி வாழணும்ன்றத இந்த வராகி அம்மா உன் தாயின் கருவறைக்குள் இருந்த காலத்திலேயே நான் எழுதி வச்சுட்டேன். உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கொடுத்து கொடுத்து உன்னை நல்லபடியா உயிரா உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நானு. இந்த உலகத்தில் பிறந்து இப்போது நீ கஷ்டப்படும் சூழ்நிலையில உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேனேன்னு செல்லமே. கண்டிப்பா உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். இடைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது, நல்ல ஒழுக்கமும் தான தர்மமும் உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவாய். மற்றவங்க வழியையும் உன் வழியாக நினைச்சு வேதனைப்படக்கூடிய, வருத்தப்படக்கூடிய, ஆறுதல் சொல்லக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். பேச்சளவுக்கு சும்மாவே உன் மேல அன்பு காட்டுறவங்களும், உருகி பாசத்தை கொட்டுபவர்களும், உபதேசம் செய்பவர்களும், கருணை கடலாக இருப்பவர்களும் நிஜமாவே உனக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா கண்டிப்பா காணாம போயிடுவாங்க. அவங்க வார்த்தைகள்ல மட்டும்தான் அன்பும் பாசமும் அக்கறையும் இருக்குமே தவிர உனக்கு ஒண்ணுன்னா அவங்க ஓடி வந்து நிக்க மாட்டாங்கன்றத புரிஞ்சுக்கோ. ஆனா இந்த வராகி அம்மா எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிடாமல் காப்பாத்துவேன். என் கஷ்டம் போகலையே தாயே, ஏன் என்னை இப்படி ஆட்டி படைக்கிற? எல்லாவற்றிலும் இருந்து எப்போது என்னை மீட்டெடுப்ப? நான் எப்போ நிம்மதியா வாழப்போறேன்னு என்னிடம் கேட்டாய் அல்லவா? இதோ உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். துன்பத்தில் இருந்து மீளாமல் தவித்து துடித்து கொண்டிருக்கும் உனக்கு கர்ம வினைகள் அனைத்தையும் போக்கி துன்பத்தை துரத்தி அடிச்சு உனக்கான அமைதியான அழகான வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன். நீயும் பொறுமையாக அமைதியாக வாழ்க்கை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்ள தயாராகு. என்னை நம்புனினா இனிமே உன் மனசுல கவலைகளுக்கு இடமே இல்லை. உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி உன் வேண்டுதல்களையும் உன் வாழ்க்கையில அரங்கேற்றுவேன் செல்ல.